மதிப்பு, வருவாய், அங்கீகாரம், இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு. HDFC லைஃப். வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாட்டு மன்றத்தின் 51வது ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கு குருடம்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாட்டு மன்றத்தின் தலைவரும் அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவருமான PV மணி தலைமை வகித்தார். இந்த விழாவிற்கான அனைத்து பூஜைகளையும் முன்னின்று விருந்தீஸ்வரர் கோவில் தயாநிதி குருக்கள் நடத்தி வைத்தார். இந்த விழா கடந்த 9ஆம் தேதி விநாயக பெருமானுக்கு தீபாராதனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 100க்கும் மேலான குழந்தைகள், பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு வழிபாடு பூஜைகள் நடைபெற்றது. இதற்கு சக்தி ஆட்டோ ஆன்சிலரி பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் தீபா மோகன்ராஜ் தலைமையில் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோவில் ஞானமூர்த்தி ஓதுவார், சிவக்கொழுந்து ஓதுவார் ஆகியோர் நடத்தி வைத்தனர். பின்னர் SBM கலைக்குழு சார்பில் VK வேலுச்சாமி தலைமையில் வள்ளி கும்மி நடனங்கள் நடைபெற்றன. வேண்டும் அம்மா நீ ஆட்டம் களைய ஆதரிக்க வேண்டும் அம்மா நீ செய்யார் கோட்டாங்களையா மலைதாயே நீயும் கூட. அதன் பிறகு 10ஆம் தேதி மாலை பிரதோஷத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற இன்னிசை பாட்டு பட்டிமன்றத்தை திமுக மாவட்ட செயலாளர் தோஆ ரவி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதனை தீத்திபாளையம் கருத்திசை கவிஞர் கோவை அமுதகானம் ஐயாசாமி நடுவராக இருந்து நாட்டுப்புற பாடல்களே திரையிசை பாடல்களே என்ற தலைப்பில் நடைபெற்ற பாட்டு பட்டிமன்றத்தை சிறப்பாக அனைவரும் ரசிக்கும்படி நடத்தினார். முன்னதாக விருந்தீஸ்வரர் கோவில் நூலாசிரியர் VP சண்முகத்திற்கு சிறப்பு பட்டமும் கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து தைப்பூசமான இன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதனையடுத்து முருகன் வேல் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான அன்னதான கூடத்தில் வேக வைத்த சாப்பாட்டில் படிகள் அமைத்து மலர்கள் தூவி பூஜை செய்யப்பட்ட வேல் நிறுத்தி அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதானத்தை விருந்தீஸ்வரர் திருக்கோவில் செயல் அலுவலர் சந்திரமதி தொடங்கி வைத்தார். இந்த விழாக்களுக்கு அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சுவாமிநாதன், அம்சவேணி பழனிசாமி, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து வடை பாயசத்துடன் மகா அன்னதானம் நடைபெற்றது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த பிறகு உணவு உண்டு சென்றனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை VP சண்முகம், சூர்யா வெள்ளியங்கிரி, LMW அசோகன், தம்பி பார்த்திபன், அன்னதான கமிட்டியினர் SVS வசந்தகுமார், அன்புகுமார் மற்றும் சண்முக சுந்தரம், PV செல்வராஜ், வேல்முருகன், கதிர்வேல், வேலுச்சாமி, தனசேகர், சுந்தரம், பழனிசாமி, ராமச்சந்திரன், மெய்யழகன், டெக்சன் ராஜன், சவுந்தரராஜன், பூபதி, வெள்ளக்கிணர் செல்வகுமார், ஜோதிமணி, விவீன், மோகனசுந்தரம், தணிக்கை செல்வன், ரவிச்சந்திரன், சுரேஷ், பாபு, காளிதாஸ், பரமசிவம், PD மோகன்ராஜ், LMW சிவகுமார், மணிகண்டன், சரவணகுமார் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். மேலும் கோவில் விழாவிற்கான போட்டோ வீடியோக்களை கார்த்தி ஸ்டுடியோ, AVM ஸ்டுடியோவினர் எடுத்தனர். ஒளி அமைப்பை கோபி செல்வம் குழுவினர் செய்திருந்தனர். நன்றி.